வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து வீட்டு சாப்பாட்டு அரிசிலேயே எப்படி பிரிஞ்சி செய்வதுன்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் நெய்யை ஊற்றி, இது ரெண்டும் நல்லா காஞ்சி வந்த உடனே கொஞ்சம் சோம்பு போட்டு, பட்டை போட்டு, பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா வதங்கி வந்த உடனே 3 பச்சை மிளகாவை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதங்கி வந்த உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்த உடனே அரிஞ்சு வச்ச தக்காளியும் போட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும்ன்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் அதையோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வந்த உடனே கொஞ்சம் கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த கேரட்டையும் பீன்ஸையும் இப்போ உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு, இப்போ ஊற வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இந்த மீன் மேக்கரையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து வீட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப போல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடணும். நல்லா சலன்னு கொதித்து வந்த உடனே ஏற்கனவே நான் வீட்டில் வந்து 1/2 டம்ளர் ஏற்கனவே அரிசியை ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நான் இதோடு நல்லா சலன்னு கொதித்து வந்த உடனே அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடியை போட்டு 3 விசில் வந்த உடனே இறக்கிடலாம். சுவையான சிம்பிளான வீட்டு பிரிஞ்சி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல சிம்பிளா சூப்பரா குயிக்கா சமைக்க சரஸ்வதி கிச்சனை தொடர்ந்து பாருங்க.